ஒரு கட்சி ஒரு போராட்டம் நடத்துது, நீங்கள் தமிழக வாழ்வின் கட்சி ஒரு போராட்டம் நடத்துறோம்னா எங்ககிட்ட அந்த போராட்டத்துக்கான தேவை காரணம் தெளிவாக இருந்தால் தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம். இப்போ எங்ககிட்ட ஊடகவியலாளர் கேள்வி கேட்டால் அது தெளிவாக 1 மணி நேரம் கூட பேசக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட ஆற்றல் இருக்கு. சமீபத்தில் வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை தாவேகா நடத்தியது. அவ்வளவு சோசியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலே அதுதான். அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு சாதாரண கடைமடை தொண்டன் கிடையாது, பொதுச் செயலாளர்கிட்ட கூட அந்த வக்பு திருத்த சட்டத்தில் என்ன பிழை இருக்கு, எந்த சரத்துல தவறான பிரச்சனை இருக்கு பேச தெரியல. முதல்ல வக்பு திருத்த சட்டம் என்கிற வார்த்தையே அவர்கள் வாயில வரல. இவர்கிட்ட நீ என்ன கொள்கை எதிர்பார்க்க முடியும்? இவங்க இன்னைக்கு வக்பு திருத்த சட்டம் எதிர்ப்புனா என்ன, 4 இஸ்லாமியர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுற வக்பு திருத்த எதிர்ப்பு சட்டம், அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த நிலையில இருக்காங்க. தவிர்த்துட்டு அடிப்படையில் அந்த சட்டம் என்ன, இது மாதிரி மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு கோமாளித்தனமான ஒரு கூட்டம். நீங்க சினிமாவில் விஜய் இதெல்லாம் பண்ணிட்டா உடனே நிஜத்திலையும் பண்ணிடுவாரு. ரஜினி 1000 கோடி சொத்துக்களை விட்டுட்டு லிங்கா படத்துல எல்லாருக்கும் பாலம் கட்டி கொடுத்த மாதிரி இதனையும் பண்ணிட்டு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கதானே செய்யுது. குஷ்புக்கு கோவில் கட்ட தமிழ்நாடு தானங்க, அதெல்லாம் மறுத்த முடியாது.